இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்ஃபெக்டான யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம்னா க்ரோமில் போய்ட்டு யூடியூப் சேனலுக்கு டைப் பண்ணி யூடியூப் சேனலுக்குள்ளே போய்க்கிறோம். யூடியூப் சேனலில் யூடியூப்னு சொல்லிட்டு போய்க்கிறோம். அதில் நீங்கள் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது ஜிமெயில் கிரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து போக பாருங்கள். ஸோ அதுக்கான ரீசன் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு புது யூடியூப் சேனல் போனவருக்கு நான் அந்த மவுஸ் வச்சு இந்த இடத்துல பண்ணுற பாருங்கள், டச் பண்ணுற பாருங்கள். அந்த இடத்துல தொட்டோன்னே கிரியேட் ஏ சேனல்னு இருக்கா. அந்த கிரியேட் ஏ சேனல் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் தொட வேண்டிய ஆப்ஷனு. தொட்டத்துக்கு கெட் ஸ்டார்ட்னு காட்டும். கெட் ஸ்டார்ட்டு இல்லை நோ தேங்க்ஸ். புதுசாக வரவங்களுக்கு கெட் ஸ்டார்ட்டு, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாமே தெரிஞ்சுன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக வரதுனால கெட் ஸ்டார்ட்னே கொடுத்துருவோம். கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு இந்த சைடு என்னென்னா உங்களோட அந்த யூடியூப் சேனலில் யூடியூப்னே வைக்கலாமா, இல்லை நீங்கள் வந்து புதுசாக ஒரு நேமுக்கு கண்டென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. யாருமே வைக்காத நேமாக ஒன்று ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு நேமை வைங்க. இப்போதைக்கு நான் வந்து சும்மா பேருக்குன்னு தான் சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறேன். அதனால் ஆல்ரெடி என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெக் என்னென்னு வைக்கலாம், டெக் நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான யூடியூப் சேனல் மாதிரி ஒரு இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணுறேன் சும்மா உங்களுக்காக தான். ஆனால் நீங்கள் தான் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணணும். நேம்லாம் நீங்கள் முன்னாடியே சாய்ஸ் பண்ணி வச்சுட்டு யாருமே இல்லாமல் ஒரு கேமிங் சேனலில் கேமு, டெக் சேனலில் டெக்கு இல்லை எல்லாமே கலந்துச்சானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புதுசாக ஒன்று யோசிச்சு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சேனல் கிரியேட் ஆகிட்டு. ஸோ கிரியேட் ஆகிட்டு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் ஆனோன்னா இதில் போய்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம். முன்னாடி நம்ம வந்து இந்த சேனலுக்கு என்னென்ன லோகோ அதுமாதிரி செட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு வந்து நான் இப்போதைக்கு எதுவுமே ரெடி பண்ணல. இப்போதைக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணலாம். அது இதுக்கான தனி ரூல்ஸ் வந்து நான் வந்து வீடியோ அப்புறம் நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையானது அப்போ மேலேருந்து காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வந்து இந்த சேனலுக்கு அந்த சேனலுக்கான இதை அப்லோட் பண்ணிங்க. இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களா, உங்களோட சேனலோட லிங்க்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமில் இந்த நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா URL கோடு, நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருந்தீங்களாலோ அதோட வெப்சைட்டை வந்து நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள உள்ள லிங்க் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இப்போதைக்கு வியூவர்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இவங்க இந்த வெப்சைட்டில் இருக்காங்க, இந்த ஆன்லைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட் பண்ண உடனே இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்காக. ஏன்னா இனிமேல் தான் நிறைய விஷயம் இருக்குது. சும்மா எல்லாருமே மொபைலில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு சொல்லிட்டு வேஸ்ட்டாக அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். மேலே இருக்குது அந்த இப்போ நான் போகிற பாருங்க மவுஸில் அப்லோட் த வீடியோன்னு காட்டுது. அந்த அப்லோட் த வீடியோ தொடுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஒரு ரெடி, நான் இப்பயும் ரெடி தான் பண்ணி வைக்கல. ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து கண்டென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ நான் சும்மா தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நோட் பண்ணிங்க, நான் சும்மா தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு வீடியோவை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு என்ன அது வந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு போகுது. நம்ம வந்து எப்போதுமே நம்ம பிசியில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அதுவே வந்து வெப்சைட்டில் யூடியூப் ஸ்டுடியோக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து செலக்ட் த ஃபைல் கேட்குது. நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை வந்து நான் வந்து இதுக்கு என்னது, நான் இதுக்காக தனியாக போய் வீடியோ ரெடி பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு வீடியோ ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா பார்த்து வச்சுங்க. அதை மேக் பண்ணிட்டு நான் இதை அப்லோட் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் கொடுக்கும்போது இது வந்து அப்லோட் ஆகிற சமயத்தில் இதுக்கான டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ காட்டின உடனே நம்ம வந்து டைட்டில் வந்து வைக்கணும். டைட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நான் வந்து சும்மா தான் டைட்டில் வைக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஆடியன்ஸை வந்து அக்டிவேட்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டிலை வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்களோ அதை வந்து தெளிவான முறையில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லணும். இப்போது தம்ப்லைன் செட் பண்ணணும். தம்ப்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் உள்ள ஃபோட்டோ பார்த்தானே செட் பண்ணுறீங்க. இப்போதைக்கு அந்த தம்ப்லைன் செட் பண்ணணும். இப்போ வந்து தம்ப்லைன் செட் பண்ண முடியல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களோட யூடியூப் சேனல் வெரிஃபிகேஷன் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பரில் வர ஓடிபி கோடு நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இது யூடியூப்புக்கு சும்மா வருவாங்கள அது மாதிரி தான். அதே போல் தான் இப்போ இது பார்க்க போகிறோம். இப்போ வந்து கால் பண்ணி கேட்கணுமா இல்லை மெசேஜில் அனுப்பணுமான்னு கேட்குது. மெசேஜில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்பர் வந்து டைப் பண்ணணும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி அதில் வர ஓடிபி கூட இதில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸோ இது பாருங்கள், இது மாதிரி காட்டிடும். இந்த மாதிரி காட்டினா வந்து யூடியூப் சேனல் கன்ஃபார்மாக ஓப்பன் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ ஆன பிறகு அதனால் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் காட்டுது. அதனால் வெரிஃபிகேஷன் ஆன பிறகு நம்ம வந்து திரும்பி பழைய இடத்துக்கு போனோம்னா நம்ம வந்து இப்போதைக்கு தம்ப்லைன் அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியுது. முன்னாடி பேஜே ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போதைக்கு பேஜ் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு பேஜ் ஓப்பன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட எந்த தம்ப்லைனும் இல்லை. அதனால் இவங்களே ஒரு 3 தம்ப்லைன் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. யூடியூப்பில் வீடியோஸ்லேயே ஒரு தம்ப்லைன் இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ என்ன கேட்டகரியில் போட போகிறோமோ அது தனித்தனி கேட்டகரியாக ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி கிவ்அவே வச்சா கிவ்அவே ஆடியன்ஸு, குக்கிங் வச்சா குக்கு, இல்லைன்னா டெக் விஷயமா இருந்தால் டெக்கு, இப்போ கேம் விளையாடுறது அதை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று தனித்தனி ரேங்க்டு மேட்ச்சு, கிளாஸ் கோடு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும்ல. அது மாதிரி தனித்தனி கேட்டகரியில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும்.
ஸோ வந்து நான் டெக்குன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவ்வளோதாங்க, டெக்குன்னு க்ரியேட் பண்ணிட்டு டன் கொடுத்துடணும். அந்த டன் கொடுத்த பிறகு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோவும் அப்லோட் ஆகிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் சரி கீழே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸு. இது வந்து கிட்ஸ் வந்து பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நோ இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ், மேக்ஸிமமாக நோ தான். நம்ம வந்து கேமில் விளையாடும்போது கீழே வந்து இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்குது. அதனால் நான் கொடுக்குறதே கொடுத்துங்க. இது வந்து கிட்ஸை வந்து பார்க்கக்கூடாது, ஒரு 18 ஓவரால் 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி தான். முக்கால்வாசி பேர் ஜிமெயில் அந்த ஏஜ் ப்ரூஃப் வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் இப்போ தம்லைனை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தம்லைன் ரெடி பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தம்லைன் ரெடி பண்ண தெரியல, ஸோ நான் அந்த வீடியோவில் உள்ள தம்லைன் தான் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோவிலே நீங்கள் வந்து அவங்க அந்த வீடியோவே ஒரு 3 தம்லைனை ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்களே பாருங்கள், நான் டச் பண்ணுற பாருங்க. இது 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. இப்போதைக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த சைடில், ஆனால் இவன் அந்த மேலே சைடில் போட்டது எடுத்து பாருங்கள். ஸோ அதோட பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த பேஜ் இருக்கும். இது ஆட் த கார்டு இதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு வேணாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு இது வந்து இப்போதைக்கு இதை வந்து விசிபிள் பண்ணலாமா, இது வந்து பப்ளிக், இதுதான் முக்கியமான விஷயம். இதை வந்து பப்ளிக் பண்ணணும். பப்ளிக்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும். அன்லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பப்ளிக் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் யூடியூப்பில். அதுலேருந்து வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து மணி ஏர்னிங் பண்ண போகிறோம். ஸோ மணி ஏர்னிங் பண்ண போகிறோன்னு அது ஆசைப்படுறதுல அது ஒரு தனி இது. அதுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கீபேட் தொட்ட வேகத்துக்கு இப்போ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ பப்ளிஷ் ஆன பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து வேறு எங்கேயாச்சும் ஷேர் பண்ணுறீங்களா, இப்போ புதுசாக ஒரு வேறு எங்கேயாச்சும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி லிங்க்கை ஷேர் பண்ணி வியூஸு கவுண்ட்ஸு அந்த மாதிரி இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சப்ஸ்கிரைப் கவுண்ட்ஸு அது மாதிரி கூட்டிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ அப்லோட் ஆன பிறகு இதில் வந்து மானிட்டேஷன் பண்ணலாமா, இது வந்து எப்போ ஆகும், அதுக்கான ரூல்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதையும் இதிலே பார்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம். சரி, பார்க்க போனோன்னா அடுத்த மானிட்டேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து அப்படியே வந்தீங்கன்னா அந்த இதிலே டிராஃப்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோஸ் அதெல்லாம் இல்லை. கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், அது பேர் அனாலிசிஸாக, அது எனக்கே மறந்துடுச்சுப்பா. அப்புறம் கீழே எடுத்தோன்னா எங்கே இருக்கா, அது ஒரு பாருங்கள் மானிட்டேஷன் இருக்குது. அது ஸோ இந்த மானிட்டேஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ அப்டேட் த லொக்கேஷன் கொடுக்கணும். அதுக்கு அப்டேட் கீழே இருக்க பாருங்கள், அப்டேட் யுவர் லொக்கேஷன் சொல்லிட்டு இது போட்டிருக்கு பாருங்கள். அதில் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் ஹவர் வரணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜரை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம லொக்கேஷனை அப்டேட் பண்ணுவோம். இது மாதிரியே நீங்கள் அப்படியே பார்த்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்டேட் பண்ணுற மாதிரி அது உள்ளே போனால் இதே தான் கேட்கும். இது கேட்ட உடனே இது வந்து செலக்ட் தான் நம்ம கண்ட்ரி என்னென்னு கேட்குது. ஸோ கண்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து இந்தியா. ஸோ நீங்கள் தேடி வந்து வைக்கணும். நாங்கள் நல்லா யோசிச்சு வச்சுங்க. நீங்கள் பக்கத்தில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கரெக்டாக நான் எந்தெந்த ப்ரொசீஜர் செய்கிறேனோ மனப்பாடம் பண்ணிட்டு போய் பண்ணாதீங்க. இது வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ரெஃபருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கரெக்டான ப்ரொசீஜரில் இந்த யூடியூப் சேனலில் உங்களாட்டி ஓப்பன் பண்ண முடியும் அடுத்த யூடியூப் சேனலுக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இந்தியான்னு வச்சாச்சு. இது வந்து கீவேர்டு. இந்த கீவேர்டை இப்போதைக்கு செட் பண்ண வேணாம். இப்போதைக்கு கீவேர்டு சும்மா விட்ருங்க, அவ்வளோதான். நம்ம சேவ்னு கொடுத்துட்டோன்னா அட்வான்ஸ் செட்டிங்கில் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா வேறு இதில் அதே தான் இருக்கும். ஐ வாண்ட் ரிவ்யூ அது இதே இருக்கட்டும். ஸோ எல்லாமே எனபிளில் தான் இருக்குது. அதோட முடிச்சுட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்த பிறகு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபபிள் 4000 ஹவர்ஸ்னு காட்டுது பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் நீங்கள் பிடிச்சிருக்கணும், 4000 ஹவர் வந்து உங்கள் சேனல்லேருந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கணும். ஸோ 4000 ஹவர் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த முள் வந்து ஃபுல்லாயிரும். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து மொபைல் எப்படி ரன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே வந்து அடுத்த வீடியோ போட்டிருக்கேன். பிசியில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொபைல்லையும் எப்படி இந்த பிசியில் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் மொபைலில் வச்சு எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோ மேக் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் சேனல் வந்து விசிட் பண்ணி அடுத்த வீடியோ பாருங்கள் மொபைலில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.